Hello friends, நாம ஏற்கனவே ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களோட ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஏன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பற்றி போட்ட அந்த ஒரு வீடியோ பார்க்குறது அதை பற்றி நீங்கள் 10 வீடியோ பார்க்குறதுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வீடியோவிலே நான் எல்லாமே தெளிவாக கிளியராக சொல்லியிருக்கிறேன் ஐடி வெரிஃபிகேஷன் பற்றி. அதே மாதிரி ஹவு டு அப்ளை மானிட்டைசேஷன் அப்படின்ற என்னோடய வீடியோக்கும் மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நிறைய பேர் என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்கவும் ஆரம்பித்தாங்க. நம்மளும் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க மற்ற வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி தான் ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஐடி வெரிஃபிகேஷனில் டவுட் கேட்டு நம்மக்கிட்ட வந்திருந்தார். ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி 2 times ஃபெயில்ட் ஆகி இருக்கிறதாவும் நம்மக்கிட்ட சொன்னார். கடைசியாக தான் அவர் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நம்மக்கிட்ட அவர் கமெண்ட்டில் ஹெல்ப் கேட்டார். நானும் அவரை காண்டாக்ட் பண்ணி அவரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டில் வாங்கி அவருக்கு ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்கோம். 52 hours அவருக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஐடி வெரிஃபிகேஷன் முடித்து கொடுத்துட்டோம். இதுக்காக இந்த ஐடி வெரிஃபிகேஷனுக்காக அவர் 1 மாதத்துக்கு மேலே 2 attemptsலாம் பண்ணி ஃபெயில் ஆகியிருக்கிறாரு. கடைசி அட்டெம்ப்டில் தான் நம்மக்கிட்ட அவர் வந்திருக்காரு. அவரோட பர்மிஷனோடு தான் இந்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இதில் அவர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு, எதனால் 2 முறை ஃபெயில் ஆச்சு அப்படின்னும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி கரெக்ஷன் பண்ணுறது, எப்படி கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னும் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்கை நீங்களே எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அதனால தான் உங்களுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவரோட சேனலில் 1000 subscribers 4000 watch hoursலாம் ஏற்கனவே இவருக்கு மானிட்டைஸ்லாம் ஆக்கி $10 மேலே இவர் ரீச் பண்ணிட்டாரு. இந்த இஷ்யூவால், இந்த ஐடி வெரிஃபிகேஷன் ப்ராப்ளமால் மானிட்டைஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த மானிட்டைஸ் மறுபடியும் ஆன் பண்ணுறதுக்காக ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண பிறகு மறுபடியும் எங்களோட சேனலில் மானிட்டைஸ் ஆன் ஆகிடுச்சு, எனேபிள் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் இவரோட சேனலில் எல்லா விளம்பரமும் மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஐடி வெரிஃபிகேஷனில் எரர் மானிட்டைசேஷன் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோவில் எப்படி இதை கிளியர் பண்ணுறது அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மறுபடியும் நீங்கள் உங்களோட மானிட்டைஸை ஆன் பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப் ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம StyleTamilTech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவரோட ஐடி வெரிஃபிகேஷனில் வந்திருக்கிற எரர் இது தான். மானிட்டைஸ் பேஜில் ஸ்டெப் 2ல் எரர் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே செட்டப் கூகுள் ஆட்சன்ஸில் ஐடென்டிட்டி verification is required in order to monetize your YouTube channel and to receive future payments அப்படின்னு இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலில் மானிட்டைஸ் எனேபிளில் இருக்கிறதுக்கும் உங்களோட ஃப்யூச்சர் பேமெண்ட்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் ஏற்கனவே 2 முறை ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஆனால் 2 முறையும் ஐடி வெரிஃபிகேஷனில் ஃபெயில்டு அப்படின்னு வந்துருச்சு. எதனால் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு இவருக்கு தெரியல. ஃபஸ்ட்டு முறை ஃபெயில் அப்படின்னு வந்தபோது இவரோட பேன் கார்டு ஃபோட்டோ பிளர்ராக இருந்ததால் ஃபெயில் ஆகிருக்கும் அப்படின்னு இவர் நினச்சிருக்காரு. அப்புறம் 2வது முறை ஃபோட்டோ நல்லா இருந்துமே ஃபெயில்டு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னார். ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னார். ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா அவர் நம்ம வீடியோவை பார்க்காம வேறு ஏதோ வீடியோவை பார்த்து நான் சொல்லியிருக்கிற அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இடத்துல அவரோட நேமை என்டர் பண்ணலை. அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக். அது மட்டும் இல்லாமல் அவரோட அட்ரஸில் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கு. அதை அவர் கவனிக்காமல் சப்மிட் அப்படின்னு கொடுத்துருக்குறாரு. இது எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட லோகோ கிளிக் பண்ணி மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு அங்கே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்கள் போவீங்க. இதில் பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இடத்துல போங்க. அடுத்து இங்கே மேனேஜ் பேமெண்ட் மெத்தட்ஸில் போங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இங்கே அட்ரஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எத்தனை வாட்டி அட்ரஸ் தப்பாக கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வரும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும்.
இதில் இவர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காருனா, இந்த அட்ரஸ் அப்படின்ற இடத்துல திரௌபதி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல திரௌபதி அப்படின்ற வேர்டுக்கு லாஸ்ட்டில் PATHIY அப்படின்னு வரணும். ஆனால் இவர் என்ன கொடுத்துருக்காருன்னா THIYக்கு பதிலாக THYIY அப்படின்னு கொடுத்துருக்காரு. அது பதட்டத்தில் அவர் பார்க்காம விட்டுட்டுருக்காரு, கரெக்ஷன் பண்ணலை. நான் வந்து இதை கரெக்ஷன் பண்ணிட்டேன். கரெக்ஷன் பண்ணது ஃபஸ்ட்டில் இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிறது எல்லாமே இங்கே அடுத்தடுத்து இருக்கும். இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது கரெக்ஷன் பண்ணது கரெக்டாக இருக்கிறத விட்டுட்டு மீதி தப்பாக கொடுத்துருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே செட்டிங் அப்படின்னு இருக்கும், அங்கேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அங்கே நேம் அண்ட் அட்ரஸில் போய்ட்டு இதில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்சன்ஸில் போய்ட்டு பேமெண்ட்டில் போய்ட்டு நான் ஏற்கனவே ஐடி வெரிஃபிகேஷனில் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்ட பிறகு அப்புறம் பேமெண்ட்ஸில் போய்ட்டு அந்த வெரிஃபை பட்டனை நீங்கள் ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய பேன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எது உங்கள்கிட்ட இருக்கோ, எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த ஐடி வெரிஃபிகேஷன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஐடி ப்ரூஃபை இங்கே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 72 ஹவர்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் அப்படின்னு ஆட்சன்ஸ்லேருந்து மெயில் வந்துடும். இவருக்கு 52 ஹவர்ஸில் இந்த ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் அப்படின்னு மெயில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து அட்ரஸ்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஐடி வெரிஃபிகேஷன் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து 24 ஹவர்ஸ் கழித்து செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு எந்த மெயிலுமே வரல. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இது கரெக்டாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதனால நான் யூடியூப் டீமுக்கு மெயில் சென்ட் பண்ணேன். 24 ஹவர்ஸ் ஆகி எனக்கு இன்னும் சக்ஸஸ் அப்படின்னு மெயில் எதுவும் எனக்கு வரல, வெரிஃபை பண்ணி முடியல, இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு நான் யூடியூப் டீமுக்கு மெயில் அனுப்பினேன். அதுக்கப்புறம் ஒரு 52 ஹவர்ஸில் அடுத்த நாள் நம்மளுக்கு ஆட்சன்ஸ்லேருந்து ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் அப்படின்னு மெயில் வந்துருச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.